சோ இப்ப நீங்க லிஸ்ட் அவுட் பண்ணீங்க எல்லாமே ஆக்சுவலா மார்க்கெட்ல இருக்கு, இன்னுமே இருக்கு. அதே மாதிரியான ஆப்ஸ் இருக்கு. என்னதான் ஏஐ வந்து டேக்கன் ஓவர் தி வேர்ல்ட், நிறைய ஆட்டோமேஷன் வந்திருக்கு, ரொம்ப பவர்ஃபுல்லான ஸ்மார்ட் ஆப்ஸ்லாம் இருக்கு. பட் ஸ்டில் we are still in an era where these problems that you said இப்படிதான் ஒரு burst app design ஆயிருக்கும். So these apps still exist. எல்லாமே ஒன்று சேர்ந்து ஒரே ஆப்ல இருந்தாலும் தனித்தனியா வேற வேற ஆப்ல நிறைய இடத்துல இருக்கு. அதை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். But we just we so ignorant, அதை அப்படியே நம்ம ரொம்ப பாஸ்ட் பண்ணிடுறோம். And that is why இன்னுமே UX designers ரொம்ப ரொம்ப அவசியம். இதுக்கப்புறம் இன்னுமே ரொம்ப அவசியம். எஸ், ஏஐ இருக்கு, ஏஐ நிறைய வந்துருச்சு. பட் ஏஐ என்ன சொல்றோம்? ஏஐ cannot understand sarcasm, ஏஐ cannot understand cultural nuances. நம்மளோட lived experience இருக்குல்ல, AI can never replace or understand that. For example, நான் இப்போ சொல்றேன், ரொம்ப சந்தோஷம். AI only understands very happy. It does not understand what kind of meaning does very ரொம்ப சந்தோஷம் have. So அதனாலதான் உங்களோட work ரொம்ப ரொம்ப important. And it is very common. எல்லாரும் சொல்றாங்க ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணி கத்துக்கோங்க, ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணி ஒரு ஆப் கத்துக்கோங்க, காப்பி பண்ணி கத்துக்கோங்க. பட் nobody tells you how you actually do that reverse engineering. You actually do it by just understanding this one question. இந்த ஒரு question வச்சு நீங்க அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். What is the moment of confusion at that moment and that screen? In the screen என்ன moment of confusion இருக்கு, இந்த product moment of confusion என்ன? One screen at a time, one element at a time. இதை நீங்க பண்ணீங்கனாலே you will be able to understand, you will start reverse engineering. இப்படிதான் reverse engineering பண்ணணும். Not like ஒரு app பார்த்து, you know, it is very common to understand என்ன அப்படியே நம்மளோட ஜட்ஜ்மெண்ட் அப்படியே ஒரு ஆப்பா கண்டுபிடிக்கும். That is not what our profession is all about. Statistics, data, நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறோம், இதுல என்ன தப்பா இருக்குன்றத நம்ம ஜட்ஜ்மெண்ட்டை தாண்டி ஆக்சுவல் யூசர் கிட்ட என்ன ப்ராப்ளம் இருக்கோ அதை நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்றதுதான் ஒரு ப்ராப்பரான யூஎக்ஸ் டிசைனிங் ஐடியா. காமன் சென்ஸ், பேசிக் ஆஃப் காமன் சென்ஸ், இது ரொம்ப ஈஸியா இருக்கலாம். ஓகே, காமன் சென்ஸ் எல்லாருக்குமே இது தெரியும் தானே? தெரியாது. A lot of the time when you're handling people things, you will miss out one or two things. And the one or two things create a lot of confusion. That's why user retention ரொம்ப கம்மியா இருக்கு ஒரு app. So I think you guys are pretty great. எல்லாருக்கும் ரொம்ப தியரிட்டிக்கலா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கீங்க. But when you go out in the physical world, இவ்வளோ தியரி எல்லாம் யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க? All they expect is just one thing. ஏன் business இதெல்லாம் நல்லா போகும்? So for that to happen, you only need one thing. Are you contributing it in a way where is the user's confusion reduced? User confusion நீங்க கம்மி பண்றீங்களா? User confusion நீங்க கம்மி பண்ணிட்டாலே obviously everything else will set up. So with that, I would just say this is my practical advice to you. எந்த அப்ளிகேஷன் வேணா எடுங்க, கன்சிஸ்டன்டா அதை பண்ணுங்க. எந்த அப்ளிகேஷன் நீங்க எடுக்கிறீங்களோ அதுல வந்து இந்த பர்టిక్యులர் ஸ்கிரீன்ல மொமெண்ட் ஆஃப் கன்ஃபியூஷன் என்ன, இந்த அப்ளிகேஷன் வந்து ரொம்ப ஃபுல் ஆஃப் ஃபேக்ட் கேட்டகரி எலிமெண்ட்ஸ் இருக்கு, that is a moment of confusion. Too many options is not a good thing. இந்த அப்ளிகேஷன்ல கலர் சாய்ஸஸ் இல்ல, that is a moment of confusion. How can you reduce it? That way அந்த பெர்செப்ஷனை நீங்க பில்ட் பண்றீங்கல்ல, அதுதான் உங்களை வந்து உங்களோட ப்ரொஃபஷனல் ஜர்னில அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும். And that is one thing that I learned from my experience. And talking about my experience, so இதெல்லாம் சொல்றதுக்கு எனக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, I am Veda, I am a full-time follower, non passionate artist by heart. So ஒரு ஆர்டிஸ்டோட கண்ணுல இருந்து ஒரு விஷயத்தை எப்படி பார்க்கணும்னு நான் கத்துக்கிட்டேன். I was not a trained artist. நான் வந்து ப்ரொஃபஷனலா ஆர்ட் எல்லாம் கத்துக்கல, பட் எனக்கு வந்து ஆர்ட் ரொம்ப பிடிக்கும். So I just realized practice பண்ணி நான் என்ன கத்துக்கிட்டேன்னா, it is not about பிறந்த உடனே எல்லாருக்கும் வந்து அழகான ஒரு சித்திரத்தெல்லாம் வரைய முடியும். It is just நம்மளோட ஐஸ், நம்மளோட பெர்செப்ஷன் பார்க்க தான் ஒரு விஷயம் நம்மளால கத்துக்க முடியும். அதே தான் சேம் திங் அப்ளைஸ் டு UX டிசைனிங் கரியர் ஆல்சோ. அதனாலதான் என்னமோ நான் வந்து இந்த
career choose பண்ணு, UX design career choose பண்ணு. You know, it is like நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு ஆப்ஸ்ல இன்வால்வ் ஆகி அந்த மொமெண்ட் ஆஃப் கன்ஃபியூஷன் நான் சொன்னேன்ல, அந்த கிளாரிட்டியை எப்படி அந்த மொமெண்ட் ஆஃப் கன்ஃபியூஷன் வந்து கொண்டு வரதுன்றத நீங்க பார்க்க பார்க்க தான் you will start understanding and you will start implementing in your own design process. So what have I done? I have done my masters in user experience from University of Barcelona, Spain. It was a 1.5 year program. அங்க வந்து UX research, user experience designing, UI content strategy நிறைய படிச்சாங்க. நான் அந்த யூனிவர்சிட்டியில ஜாயின் பண்ணும்போது I was actually one of the very young participants, students அங்க. And என்கிட்ட யாராவது வந்து what do you want to do, like which is your dream job post அப்படின்னு கேட்கும்போது I would say I want to become a UX researcher and UX research position வேணும்னு சொல்லுவேன். This is back 7 years back. So அப்ப வந்து எல்லாரும் வந்து I think நீங்க வந்து ரொம்ப ஆப்டிமிஸ்டிக்கா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். UX research position and this is your first ever gig. அது வந்து அவ்வளோ பாசிபிளான எங்களுக்கு தெரியல. என்னோட ப்ரொஃபசர்ஸ், என்னோட மேனேஜ்மெண்ட் டீம், என்னோட பிளேஸ்மெண்ட் அஃபீஷியல்ஸ், என்னோட கொலீக்ஸ், என்னோட கோர்ஸ் எல்லாருமே இதுதான் சொன்னாங்க. பிகாஸ் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்மே உங்களுக்கு யூசர் ரிசர்ச் பொசிஷன் கிடைக்குமா, இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். ஏன்னா என்னோட கோர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் they had experience of 20 years, 25 years. But trust me, உங்களோட விஷன் கரெக்டா இருந்து நீங்க உங்களோட கன்சிஸ்டன்சி கரெக்டா இருக்கு, கன்சிஸ்டன்டா ஒரு விஷயத்தை நீங்க பண்ணிட்டே இருக்கீங்க அப்படின்னா you will land up in a very good position. என்னோட first ever game associate of experience and design, which is a UX research role in an agency called Life Digital. It is a luxury agency in Dubai. I've had Qatar Duty Free, Ahmed Siddiqui and Sons, one and only, you name the big book, Oha Bank, the biggest brand that you would call, I've worked with them. So, as a UX researcher and inside a team. The thing is, இதை நான் பண்ணதுனால okay, நான் வந்து செட்டில் ஆயிட்டேன், now I'm fine. கிடையாது. The way I met Rajkumar sir is actually to come back and relearn. இந்த ப்ரொஃபஷன் உங்களுக்கு அதை தான் சொல்லுது. And anytime நீங்க ஒரு 5 வருஷம் கிராஸ் பண்ணோடனே எல்லாமே மாறிடும். இப்ப எல்லாமே மாறிடுச்சு. நான் அப்ப பண்ணதுக்கும் இப்ப பண்ணதுக்கும் எல்லாமே மாறிடுச்சு. AI உள்ள வந்துருச்சு. AI உள்ள வந்துட்டு என்ன அப்படியே ரிப்ளேஸ் பண்ணிடுச்சா? கிடையாது. AI can never replace us. It will only make you more stronger. The only one thing நீங்க இதை புடிச்சிட்டீங்கன்னா you will be able to grow in your career much faster, which is you can never stop settling down. செட்டிலிங் டவுன் ஆகும். ஓகே, நான் அந்த வேலையில வந்துட்டு நான் பாட்டுக்கு உட்காந்துருக்கேன், அந்த மாதிரி அந்த ப்ரொஃபஷன் கிடையாது. Keep learning. It will push you to the boundaries where you feel like, oh, I don't know anything. But that's okay. Nobody has ever figured out everything. யாருமே எதுவுமே எல்லாத்தையுமே வந்து பர்ஃபெக்டா ஃபிகர் அவுட் பண்ணிடுது. Don't hesitate to stop learning. Go back. நீங்க என்ன ஃபால்ட்டா உங்களுக்கு என்ன லேக் ஆகுதுன்றத பார்த்து திருப்பி போங்க, திருப்பி படிங்க. I came back to learning to bridge my gap. என்னோட டிசைன் கொஞ்சம் weak, yes, so I came back to study. That's exactly what I would tell you very also. வெளியில போங்க, எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. எந்த niche subject of UX umbrella உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு பாருங்க. அதுல உங்களோட core strength build பண்ணுங்க. How would you do it? Clarity, moment of confusion. அத திருப்பி டெய்லி ஒரு ஆப் எடுத்து ஒரு ஸ்கிரீன் எடுத்து பாருங்க. அது எப்படி இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. அதுல மொமெண்ட் ஆஃப் கன்ஃபியூஷன் கண்டுபிடிங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 days, 1 week, 2 weeks என்னன்னே புரியாது. யூஸ் அப்ளிகேஷன்ஸ், AI யூஸ் பண்ணுங்க. சிம்பிளான ChatGPT கூட வரும். அரைகுறையாத ChatGPT தெரியும், எல்லாமே தெரியாது. But it's okay. It will give you that idea which you did not think of. அந்த கிளாரிட்டி இதுல இந்த ஸ்கிரீன்ல என்ன பிரச்சனை இருக்கு, அது ஏதோ ஒரு பிரச்சனையே சொல்லுங்க. அது தப்பா சொல்லுங்க, கரெக்டா சொல்லுங்க. அது தப்பா சொன்னா நீங்க அதை விட பெட்டரா என்னால இன்னைக்கு பண்ண முடியும். That's okay. Slowly உங்களோட கிளாரிட்டி
automatically bedround. That's how your experience is. And with that, you will definitely become one of the irreplaceable designer, I would say. Designer is no less than an artist. ஸோ உங்களோட பர்செப்ஷனை வந்து அதுக்கேற்ற மாதிரி நாளுக்கு நாள் தமிழ்ல அழகா சொல்லுவாங்கல்ல மெருகேற்றுறதுன்னு அதை நீங்களே எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்ட்ராங்கா பண்ணிக்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ ஏஐ எது வந்தாலும் உங்களை ரிப்ளேஸ் பண்ணும். இட் வில் ஜஸ்ட் பிகம் அ டூல். அண்ட் எஸ், so that I would just say learn continuously, question deeply. சும்மா ஒரு கேள்வி கேட்கணும்னு கேட்கக்கூடாது. That is not the right thing. அது வந்து லேர்னிங்கே கிடையாது. உண்மையா ஆழமா நீங்க அந்த மொமெண்ட் ஆஃப் கன்ஃபியூஷன் என்னன்னு உள்ள இருந்து யூசரா யோசிச்சு நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு கொஸ்டின் ஆட்டோமேட்டிக்கா வரும். அந்த கொஸ்டினை வச்சு ஒரு கிளாரிட்டியை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுங்க. அண்ட் அதை வச்சு டிசைன் ரெஸ்பான்சிபிலி. So with that, I would like to say thanks and congratulations to all of you for completing your sessions today and entering into your new work. Thank you. Any questions?